நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தோட தொடர்ச்சியை பார்க்கலாம். தேவர்களுக்கு மகாவிஷ்ணு அபயம் அளிக்கிறாரு. முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் ஒன்று சேர்ந்து சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலாய மலையை அடைந்தனர். அப்பொழுது அவர் பார்வதி சமேதராக வீற்றிருந்தார். சிவபெருமானை கண்டவுடன் அவரை வணங்கினர், போற்றி துதி செய்தனர், அவரிடம் சரணடைந்தனர். உமா மகேஸ்வரராகிய அவர் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கியவர், அதனை தானே அளிக்கும் தன்மையையும் உடையவர், பிறப்பற்றவர், இறப்பற்றவர், மனோவாக்கிற்கு அப்பாற்பட்டவர், மன்மதனை ஜெயித்தவர், 3 கண்களை உடையவர். அவரிடம் தேவர்கள், பெருமானே, சுகேசனுடைய 3 புதல்வர்களும் பிரம்மதேவரிடம் பெரும் வரங்களை பெற்றுள்ளனர். மூவுலகினரையும் மிகவும் கொடுமைப்படுத்துகின்றனர். சொர்க்கத்தில் இருந்து தேவர்களை அடித்து துரத்துவிட்டு ஆனந்தமாய் வாழ்கிறார்கள். பயத்தால் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் எங்களுக்கு இனிமேல் நீங்களே கதி என்று வேண்டினர். சுகேசனுக்கு முன்னர் அருள் செய்தவர் சிவபெருமான். எனவே அவன் மேல் மிகவும் கருணை உடையவராக இருந்தார். அவனையோ அவன் பிள்ளைகளையோ அழிக்க அவருக்கு மனம் இல்லை. எனவே அவர் தேவர்களை பார்த்து, நான் இவர்களை கொல்லுதல் கூடாது, ஏனெனில் அவர்கள் என்னுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். என் கையால் அவர்களை கொல்ல மாட்டேன். இருப்பினும் அவர்களை கொல்ல உபாயம் ஒன்றை சொல்கிறேன், அதனை கேளுங்கள். அவர்களை கொல்லும் சக்தி வாய்ந்தவர் மகாவிஷ்ணு ஒருவர்தான். எனவே அவரிடம் சென்று சரணடையுங்கள் என்று கூறினார். உடனே தேவர்களும் மகரிஷிகளும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு பார்க்கடலுக்கு சென்றனர். அங்கு சக்கரதாரியான மகாவிஷ்ணுவை கண்டனர். அவரை வலம் வந்து வணங்கினர். பின்னர் அவரை போற்றி துதிமொழிகள் பலவற்றை கூறினர். அதை கேட்டு மகாவிஷ்ணு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவரிடம், ஐயனே, சுகேசன் என்பவனுக்கு 3 புதல்வர்கள் உள்ளனர். அவர்கள் மூவரும் எங்களை படாத பாடுபடுத்துகின்றனர். திரிகூட பர்வதத்தில் உள்ள இலங்கையில் அவர்கள் பயமின்றி வாழ்கின்றனர். அவர்களிடம் இருந்து எங்களை காக்க வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினர். உடனே மகாவிஷ்ணு, அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம். தீங்குடைய அரக்கர்களை அழித்து உங்களுடைய துன்பத்தை போக்குகிறேன். நீங்கள் உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லுங்கள் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார். இதை கேட்டு தேவர்களும் முனிவர்களும் மகரிஷிகளும் மகிழ்ச்சியுடன் தத்தம் இருப்பிடத்திற்கு சென்றனர். இந்த செய்தியை எல்லாம் மாலியவான் அறிந்தான். அவன் கண்கள் சிவந்தன. கோபத்தால் கொதித்தான். ஆத்திரத்தில் துள்ளினான். தன் தம்பியர் இருவரையும் அழைத்து வரச் செய்தான். தேவர்களின் முறையீட்டையும் மகாவிஷ்ணுவின் வாக்குறுதியையும் அவர்களிடம் கூறினான். இதை கேட்டு அவர்கள் அடங்காத கோபம் கொண்டனர். சினத்தால் மனம் புழுங்கினர். அவர்கள் தன் அண்ணனிடம், அண்ணா, மகாவிஷ்ணுவிற்கு நம்மிடம் எந்தவிதமான விரோதமும் உண்டாக நியாயமில்லை. தேவர்கள் அவருடைய எண்ணத்தை மாற்றியுள்ளனர். எனவே தேவர்களை நாம் அழிக்க வேண்டும். அவர்களுடைய நகரை பொடி பொடியாக்க வேண்டும். நம்முடைய படையை உடனே திரட்டி கொண்டு செல்வோம் என்று கூறினர். சுமாலியும் மாலியும் ஆகிய ஆலோசனைகளை மாலியவான் ஒப்புக்கொண்டான். தங்களுடைய படை வீரர்களை போருக்கு தயார் செய்தான். 4 வகை படையினருடன் புறப்பட்டு சென்று தேவர்களை அழிக்கும் ஏற்பாடுகளை விரைவாக நடந்தன. போருக்கு சென்றனர். மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் போர் புரிய ஒருவரும் இல்லாமையால் அரக்கர் படை இதுவரை மிகவும் சோம்பலுடன் இருந்தது. தேவர்களுடன் போர் செய்ய ஆயத்தம் நடைபெறுகிறது என்பதை அறிந்தவுடன் அவர்கள் மிகவும் உற்சாகமடைந்தனர். பொங்கிய உவகையுடன் ஆரவாரம் செய்து எல்லா விதமான படைகளுடனும் படை புறப்பட்டது. மதில் மேல் ஏறிய வீரர்கள் விண்ணை நோக்கி செல்ல தொடங்கினர். வீரக்கழல் அணிந்து மார்பில் கவசம் தரித்து தேரில் ஏறிக்கொண்டு படை வீரர்களுக்கு முன்னால் மாலியவான் சென்று கொண்டிருந்தான். அவனுடைய தம்பிகளான சுமாலியும் மாலியும் சென்றனர். படை வீரர்கள் செல்லும் பொழுது காலம், சங்கு, ஊது, கொம்பு போன்றவற்றை கொண்டு உற்சாகமாக ஒலி எழுப்பிய வண்ணம் சென்றனர். தேரின் ஒளியும் மேகத்தின் ஒளியும் காற்றின் ஒளியும் ஒன்று கலந்து விண்ணையே ஒரு கலக்கு கலக்க தொடங்கியது. போகும் பொழுது அரக்கர் படைக்கு பலவிதமான அபசகுனங்கள் தோன்ற தொடங்கினர். காலதேவதையின் கட்டளையை ஏற்று மேகங்கள் இரத்த மழையை பொழிந்தது. இடையிடையே ஆலங்கட்டி மலை விழுவது போல் எலும்புகளும் விழத் தொடங்கின. சமுத்திரங்கள் கட்டுக்கிடங்காமல் கரை புரண்டன. மலைகள் நடுநடுங்கின. மேகங்கள் உருமுவது போல் நரிகள் ஊளையிட்டன. கழுகுகள் நெருப்பு துண்டுகளை கக்கியபடி அரக்கர் மேல் வட்டமிட்டன. புறாக்களும் நாகன பறவைகளும் அங்கும் இங்கும் திரிந்தன. காக்கைகளும் பூனைகளும் கூச்சலிட்டன. இந்த அரக்கர்களின் செயலால் இலங்கை நகரம் அழிய போகிறது என்று அந்நகரில் உள்ள தேவதைகள் வருந்தி அழுதன. படை வீரர்களை பின்தொடர்ந்து அவைகளும் சென்றன. பல கொழுப்பாலும் வரக்கொழுப்பாலும் இவை யாவற்றையும் லட்சியம் செய்யாமல் அம்மூவரும் சென்று கொண்டிருந்தனர். அம்மூவரில் மாலியவான் மிகவும் தேஜஸ் உடையவனாய் ஆர்வத்துடன் காணப்பட்டான்.
அரக்கர் கூட்டம் தேவலோகத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதை தேவர்கள் அறிந்தனர். அளவற்ற பயம் கொண்டனர். உடனே தூதர்களை அனுப்பி அந்த செய்தியை மகாவிஷ்ணுவிடம் தெரிவித்தனர். மகாவிஷ்ணு தானே நேரில் சென்று அரக்கர்களுடன் போரிட எண்ணினார். உலக நடைமுறைக்கு ஏற்ப அவரும் கவசத்தை அணிந்து கொண்டார். அம்பரைகள் எடுத்துக்கொண்டார். நந்தகம் என்ற கத்தியை எடுத்துக்கொண்டார். பாஞ்சசன்யம் என்ற பெயருடைய சங்கையும் சுதர்சனம் என்ற சக்கரத்தையும் எடுத்துக்கொண்டார். கௌமோதகி என்ற கதாயத்தையும் எடுத்துக்கொண்டார். பீதாம்பரத்தையும் உடுத்தி கொண்டார். பின்னர் கருடனின் மலையானையை தோளின் மேல் ஏறிக்கொண்டார். வானவர்கள் வணங்கி துதி செய்ய புறப்பட்டார். போர் நடைபெறும் இடத்திற்கும் வந்து சேர்ந்தார். விரிந்த சிறகை அசைத்தபடி கருடன் அரக்கர் சேனையை நெருங்கியது. அப்பொழுது அதனுடைய சிறகுகளினால் உண்டான காற்று மோதியதால் அரக்கர்களின் வலிமையான தேரானது நொறுங்கத் தொடங்கியது. யானைகள் கீழே விழுந்தன. குதிரைகள் உருண்டன. எதற்குமே அஞ்சாத அரக்கர்களும் குன்று போல குமைந்தனர். அவர்கள் கையில் பிடித்திருந்த கொடிகள் பஞ்சு போல பறந்தன. இந்த நிலையில் அரக்கர் படையானது மகாவிஷ்ணுவை கண்டது. அவரே நேரில் போருக்கு வந்துள்ளார் என்பதை அறிந்து முதலில் திகைத்தது. இருப்பினும் பின்னர் உற்சாகம் கொண்டு ஆரவாரம் செய்ய தொடங்கியது. தனி ஒருவராக போருக்கு வரவே அரக்கர்களின் உற்சாகம் கரை புரண்டு ஓடத் தொடங்கியது. மாலி மாண்டான். உற்சாகத்துடன் அரக்கர்கள் மகாவிஷ்ணுவுடன் போரிடத் தொடங்கினர். அரக்கர்களின் செயலை கண்டு மகாவிஷ்ணு புன்முறுவல் பூத்தார். தன்னுடைய வில்லை வளைத்து அம்புகளை வரிசையாக விட்டார். அரக்கர்களின் பானங்களை பொடி பொடியாக்கினார். ஆனால் மகாவிஷ்ணு அதற்கு அஞ்சவில்லை. அவர் எரிந்த அம்புகள் தேர்களை முறித்தன, யானைகளை கொன்றன, குதிரைகளை மாய்த்தன, காலாட்கள் மடிந்தனர். சிலர் கையை இழந்தனர், சிலர் காலை இழந்தனர். சிலர் மார்புகளில் அம்பு பாய்ந்து மரண அவஸ்தையுடன் கீழே சாய்ந்தனர். அறுபட்ட அரக்கர்களின் பெரிய உடல்களை குதிரை குழம்புகள் மிதிக்க போர்க்களம் முழுவதும் இரத்த சேராகியது. இதை கண்ட சுமாலி கடும் கோபம் கொண்டான். சினம் கொண்டவனாய் தன் உதடுகளை நாவால் நக்கினான். தன் ஆற்றலை தானே பாராட்டி கொண்ட அவன், வெகு விரைவில் இந்த மகாவிஷ்ணுவை கொல்வேன், அவன் இரத்தத்தை குடிப்பேன் என்று கர்ஜித்தான். தன் வில்லின் நாணை மீட்டி கடும் ஓசை உண்டாகும்படி செய்தான். தன்னுடைய தேர் குதிரைகளை விரைவாக ஓட்டிச் சென்று மகாவிஷ்ணுவின் முன்னால் நிறுத்தினான். தன்னுடைய வில்லை வளைத்து அம்பு மலையை அவர் மேல் பொழிந்தான். அவன் விட்ட அம்புகள் மகாவிஷ்ணுவை மூடி மறைத்து கொண்டன. இந்த கோரமான போரின் முடிவு என்னாகுமோ என்று எண்ணியபடி தேவர்கள் விண்ணிலிருந்து பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். சுமாலியின் இந்த செயலை கண்டு அவர்கள் உள்ளம் நடுங்கினர். சுமாலியின் வில்லாற்றலை கண்டு மகாவிஷ்ணு மெச்சினார். நல்லது, நீ சிறந்த வில்லாளிதான், சந்தேகமில்லை என்று பாராட்டி பேசினார். பின்னர் தன் வில்லை வளைத்து அவன் மேல் அம்பு மலையை பொழிய துவங்கினார். தன்னை நோக்கி வந்த அம்பு ஒவ்வொன்றையும் முறித்தார். ஒரே ஒரு அம்பின் மூலம் தேரை முறித்தார். குதிரைகளையும் கொன்றார். தேர் பாகனும் மாண்டான். தேரை இழந்த சுமாலி தரையில் நின்று கொண்டு போராடத் தொடங்கினான். அவனால் மகாவிஷ்ணுவை எதிர்த்து போராட முடியவில்லை. மிகவும் தளர்ச்சி அடைந்தான். சுமாலியின் தடுமாற்றத்தை கண்ட அவனுடைய தம்பியான மாலி போருக்கு வந்தான். அவனும் மகாவிஷ்ணுவனை எதிர்த்து கடுமையாக போரிட்டான். சரமாரியாக அம்புகளை விடுத்தான். திருமால் சலிக்கவில்லை. அவனுடைய தேரை முறித்து தேர்ப்பாகனை கொன்று குதிரைகளையும் வீழ்த்தினார். மாலியும் தடுமாற்றம் அடைந்து நின்றான். அப்பொழுது அம்பொன்றை விடுத்து அவன் மார்பை பிளந்தார். அவன் இரத்த வெள்ளத்தில் மிதந்தான். இருப்பினும் அவன் தைரியத்துடன் வலிமையான தண்டின் மூலம் மகாவிஷ்ணுவின் மேல் அடித்தான். ஆனால் அத்தண்டு அவரை தாக்காமல் கருடனுடைய நெற்றியை தாக்கி காயப்படுத்தியது. இந்த செயலில் சினம் கொண்ட வேங்கியை சீண்டிவிட்டது போலாயிற்று. மகாவிஷ்ணு ஆத்திரமடைந்தார். கோபத்தில் பாஞ்சசன்யம் என்ற தன்னுடைய சங்கை எடுத்து ஊதினார். அதன் பேரொளியால் உலகங்களும் திடுகிடுவென்று நடுங்கி பின்னர் தன்னுடைய சக்கரத்தை ஏவினார். அது சூரியனைப் போல் பிரகாசித்து கொண்டு வேகமாக சென்றது. மாலியின் தலையை அறுத்து தள்ளியது. தலை தனியாக, உடல் தனியாக மாலி விழுந்து மாண்டான். இதை கண்ட விண்ணில் நின்ற தேவர்கள் ஆனந்த கூத்து ஆடினர். அசுரர்கள் பயம் கொண்டு நடுங்கினர். மகாவிஷ்ணு தம் செம்பவளம் போன்ற வாயில் சங்கை எடுத்து வைத்தார். அதனை ஊதி வெற்றி முழக்கம் செய்தார். ஓகேங்க, இந்த கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.